அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் வந்து நம்ம கவர்மெண்ட் மூலமாக ஒரு என்ஜிஓ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த சோப்பு மூலிகை சோப்பு தயாரிக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு கொடுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அந்த பயிற்சியை எங்கள் ஊருக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் செம்பருத்தியில் சோப்பு செய்கிறது, குப்பை மேனியில் சோப்பு செய்கிறது, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள அந்த பப்பாளி பழம் அதை வச்சு நம்ம சோப்பு செய்கிறது, இப்படி கலர் கலராக நாங்கள் எல்லா விதமாக எங்கள் ஊரில் உள்ள கிட்டத்தட்ட 50 லேடிஸ் படித்தாங்க. அவங்க எல்லாருமே செஞ்ச சோப்பை பாருங்களேன். ஒரு மாதம் அந்த ட்ரைனிங் நடந்தது எங்கள் ஊரில். எல்லோரும் மோல்டு வாங்க முடியாமல் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேப்பர் கப்பு அதெல்லாம் அழகாக செஞ்சு சோப் பேஸில் ஒரு வகை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் செஞ்சாங்க. ரொம்ப இயற்கையான முறையில் அந்த ட்ரெயினரும் நல்ல அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை ட்ராப் விடணும், எத்தனை கிராம் எடுத்தால் சோப் பேஸ், எத்தனை கிராம் எடுத்தால் அதுக்கு எத்தனை கிராம் எத்தனை ட்ராப்பு விட்டமின் இ ஆயில் விடணும், அப்படி ஒவ்வொன்றுமே அவங்க பார்த்து பார்த்து அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அழகாக கற்பூரம் புத்தி நம்ம லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அழகாக கற்றுக்கிட்டு கலர் கலராக செஞ்சாங்க பாருங்கள். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, துணிக்கு போடுறது, கிட்டத்தட்ட இப்போது எங்கள் ஊரில் ஒரு 4-5 குடும்பங்கள் வந்து இப்போ வெளியில் சோப்பு வாங்குறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நூறாக வருது, நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாட்டு அவங்களே செஞ்ச சோப்பை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பப்பாளி பழத்துலலாம் சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வருது. அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் நல்லதா. அதே மாதிரி தான் குப்பை மேனியும், அந்த ட்ரை ஸ்கின்னில் சும்மா அலர்ஜி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி ஒவ்வொரு இதுலையுமே ஆலோவேரா அதில் செஞ்சாங்க. இப்படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மோல்டு இல்லாதவங்க அந்த பாருங்கள் பேப்பர் கப்பில், அப்புறம் டபுள் கலர் சோப் செய்கிறது எப்படி பாருங்களேன். அவங்கவுங்க திறமை. அப்புறம் அந்த மோல்டு வந்து ரோஸ் மாதிரி இருக்குது, அதில் ஊற்றி பண்ணாங்க. அப்படி வெரைட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, அப்படி நிறைய மோல்டு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்யவும் அவங்கவுங்க ஒவ்வொரு மோல்டு வாங்கிக்கிட்டாங்க. வாங்க முடியாதவங்க கப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணி. இது வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பம் வந்து வாங்குறதே இல்லை. பாத்திரம் தேய்க்கிற சோப்பு அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீடும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த வீட்டில் உள்ளவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் குழுக்கள், பெண்கள் அப்படின்னு அந்த பேடு அந்த மாதிரி யோசிக்காமல் நல்லா பண்ணுற குழுக்களும் இருக்காங்க, நல்லா பண்ணுற மக்களும் இருக்காங்க, நல்லா அந்த ஃபேமிலியை முன்னேறி கொண்டு வர பெண்களும் இருக்காங்க. அதனால் நம்ம எப்போவுமே பெண்களை போற்றுவோம், மரியாதை கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சோப்பு நான் வந்து ஒவ்வொரு சோப்பும் ஒவ்வொரு நாளும் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வேப்பிலையில் சோப்பு செய்வோம், சரிங்களா? அதனால் நான் இனி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இதை தையலோடு சேர்ந்து சோப்பும் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இது அது பப்பாளி பிடிக்கிறவங்க பப்பாளி போட்டுக்கோங்க, நீம் பிடிக்கிறவங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதுக்கேற்றவா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பாய்.